உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு தேதிக்கு நீ தான் என் பொண்டாட்டி. இது எல்லாமே நான் உன் கூட தான் அனுபவிக்கணும். ஃபியூச்சர்ல ஒருத்தி வந்தானா அப்ப வேணா நான் ஏஆர் ரகுமான் சார் சாங்க போட்டு கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இளையராஜா சார் சாங் உன் கூட தான். ஆமா, நான் ஒன்னு கேக்குறேன். இப்ப வரைக்கும் நான் செஞ்ச ஏதாவது ஒரு பக்கெட் லிஸ்ட் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எதுக்கிட்ட இவ்வளவு பிகு பண்ற? பௌர்ணமி நிலவுல அப்படியே ஜில்லு ஜில்லு நடிக்கிற குளிர்காத்துல ராஜா சார் சாங்க கேட்டுட்டு மொட்டை மாடல படுக்கிறதெல்லாம் என்ன ஃபீலிங் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தெரியல. அதெல்லாம் ஃபீல் பண்ணணும். வா வான டிவோர்ஸ் ரிவர்ஸ் ஆயிடும். ஓய், மேன கெட்டி இவ்வளவு போட்டு வச்சிருக்கேன். இதுல வா வா டார்லிங், கம் வாங்க. அட வெக்கப்படாம வாங்க. பூவு, சீரியல் செட்டு, இந்த பலூன்லாம் ஊத எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரே ஆளா பண்ணிருக்கேன். ஜம்முன்னு இருக்குல்ல? இப்ப உட்கார்றியா இல்லையா? உட்கார்ற. நல்லா உட்காந்துக்க. ப்ளே பண்ணவா? கூடவே சேர்ந்து நீயும் பாடு. எனக்கு பாடலாம் வராது. ஹலோ, நீ எப்படி பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாடிதான் ஆகணும். பாடு ப்ளீஸ். இப்ப பாடுறியா இல்லையா? பாடுறேங்க. எதுக்கு கால் பண்றீங்க? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், லோடு வந்தா இறக்க வேண்டியதானே. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் மாமா, ராகவா, என்ன மாமா வந்திருக்காரு? ஏய் எங்க போற? ஏய் வாடி. ஏய் இரு, என் போன் எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. என்ன நிம்மதியா ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ண விடுறாங்களா? வா 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 வா. இரு, போனை வைங்க. என்னது? இந்த செட்டப்பை பார்த்தா ரொமான்டிக்கா இருக்கே. இந்த செட்டப்லாம் யாரு பண்ணி வச்சிருக்கா? யாரையும் காணோம். இன்னும் இங்கதான் இருக்கானா? தீபாவளி சேல் லாக்டவுன்ல வந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் வந்து கெடுத்துட்டான். போய் தொலைடா. சும்மா இருடா. மாறா, எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் இப்ப போற மாதிரி தெரியல. நம்ம இங்கே அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். இந்த பனில நீ எனக்கு காய்ச்சல் தான் கொண்டு வர போற. எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்ச நேரத்துல போயிடுவான். இதை வச்சு ஏதாவது ஐடியா பண்ணணுமே. கண்மணிக்கு கால் பண்ணலாம். இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறாங்க? ஹலோ. கண்மணி, பாவி, என்னங்க? ஒரு நிமிஷம் மொட்டை மாடிக்கு வர முடியுமா? ஒரு நிமிஷம் இவனை மானஸ்தான் நினைச்சனே. மொட்டை மாடிக்கா? எதுக்குங்க இப்போ? வாயே, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. வரேன். பாவி, குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அவ்வளவுதான், சிவராத்திரி தான். ராகவா, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்டா, அதுல மண்ணள்ளி போட்டியடா பாவி. அக்கா வர, வா வா.
வா கண்மணி வா. என்னங்க என்னங்க இது? எல்லாம் உனக்காக தான். அட பாவி, இப்படி கிரீனா புழுகுறியடா. எப்படி? சூப்பரா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தல்ல, அதான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதை செஞ்சேன். எப்படிங்க எப்போங்க இதை செஞ்சீங்க? எங்க இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அது அது வந்து இப்பதான் நானே போய் கடையில எல்லாத்தையும் தேடி வாங்கிட்டு வந்தேன். இந்த நைட்லயா? ஆமா, சீரியல் பல்பு கடையெல்லாம் மூடிட்டான். கடைக்காரன் வீட்டுக்கு போய் அவனை எழுப்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ம், பாவி பாவி, உனக்காடா லவ் பண்ண தெரியாது? இந்த மாதிரிலாம் நான் மட்டும் போய் சொல்லியிருந்தேன்னா எப்பயோ என் பொண்டாட்டி எனக்கு கரெக்டா இருப்பா. முழிக்காத, உண்மைதான். ம், என்ன ஹாப்பியா? பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா எப்படியோ போகட்டும், அவளா சமாதானம் ஆயிடுவான்னு தூக்கி போட்டு போறவங்க மத்தியில அவ எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா யார் லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சாவி கொடுத்தா ஆடுற நல்ல பொம்மையா இருக்கியே ராகவா, இத வச்சு நான் உன்னை எப்படிலாம் ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. உள்ள வா. உள்ள உனக்காக இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. உட்காரு உட்காரு கண்மணி. என்னங்க இது, டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கு? ஆமா, உனக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன சாங் இருக்கு? சிவப்பு சட்டை இப்போ மாட்டுவடா. உன்னை சொல்லி பாரு, நீதான் தைரியமா நல்லாச்சே. சொல்லு 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 சொல்லு. இப்ப மாட்டுவான் பாரு, இப்ப மாட்டுவான். சாங்கா? அது அது உனக்காக சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்கேன்ல, நீயே ப்ளே பண்ணி பார்த்தா தானே தெரியும். நானா சொன்னா எப்படி? தப்ஸ்டாண்டா 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 தப்ஸ்டா. நீ பொழைச்சுப்படாது. மாறா, உன்னை சுத்தி அப்படியே ஏகப்பட்ட பல்பு எரியற மாதிரி இல்ல? சீரியல் பல்பா? நீ மாடிக்கு வந்ததுல இருந்து உன் அண்ணன் உனக்கு பல்பு கொடுத்துட்டு இருக்கார்ல, அது சொன்னேன். பல்பு. நேரம் தெரியாம இவ வேற கேவலப்படுத்துறா. உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்க. அவரை பத்தியா ஸ்மார்ட்டா உனக்கு பல்பு கொடுத்தாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.